ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் பிரெட் மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 8 ப்ரெட் எடுத்து இது மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஒரு பேன் ஹீட் ஆனதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் மெல்ட் ஆனதும் அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை சேர்த்துக்கலாம். இப்போது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு பேனில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். 3 காய்ந்த மிளகாய், இஞ்சி ஒரு துண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே 6 பல் பூண்டையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகாய் 4 கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்ந்து இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள். மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால தனி மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவே போதுமானது. இப்போது மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக 3 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நல்லா வதங்கிட்டு எண்ணெய் இது மாதிரி பிரிஞ்சு வந்ததும் அதில் நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை சேர்த்துடலாம். மசாலாவும் ப்ரெட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். இப்போது ப்ரெட்டோட எல்லா சைடும் மசாலா கோட் ஆகிடுச்சு. அடுத்து இதில் சின்ன சின்னதாக நறுக்குன கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/2 லெமன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய பிரெட் மஞ்சூரியன் ரெடி ஆயிட்டு.
நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.